இன்றைக்கு பொருள் ஆசை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தலை தூக்கி இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஒரு ஒரு சாரீ வாங்கணும்னு நம்ம இப்போது ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அது ஸ்டாப் கூட நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் பிசாசு பாருங்கள் மாற்றி மாற்றி இன்னொரு வீடியோ, அந்த வீடியோ, இந்த வீடியோ, இன்னும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்லி இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன இருக்குது அதே மாதிரி நான் வாங்கணும். சபையில் ஒரு நல்ல சாரி யாராவது உடுத்திட்டு வந்தாங்கன்னா அதே போல் நம்ம வாங்கிடணும். இப்படி நகைகளை குறித்து பெண்கள்னால நான் சொல்கிறேன், சாரி, நகை, வாட்ச் இதுதானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இதுலேயே நம்ம இப்போ சாத்தான் என்ன பண்ணிடுவான், நம்ம மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வசனம் சொல்லுகிறது, பொருளாசைகளில் பழகின இருதயம் உடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட பொருளாசைகள்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளுடைய இந்த அற்பமான இந்த புடவைக்கோ நம்ம பொருட்களுக்கோ இந்த பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஏதோ ஒரு புது மிக்சி ஒரு ஆடு பார்த்துட்டோன்னு வைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி நல்லாவே அரைக்காத மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? மாற்றணும், நம்மளும் மிக்சி மாற்றணும், நம்மளும் ஃப்ரிட்ஜு வாங்கணும். இப்படியே நம்மளுடைய யோசனை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும். எப்பொழுதும் பாருங்கள் சாத்தான் நம்முடைய சிந்தையை இப்படியே ஆக்கியபை பண்ணிக்கொண்டே இருப்பான் அந்த பொருள் ஆசையில். நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு தப்பா, இது ஒரு மிஸ்டேக். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பொருள் ஆசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சாபம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பாவத்தினால, நம்முடைய இந்த சின்ன ஒரு அற்பமான காரியம், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தினால நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்படக்கூடாது.